சொல்லிச்சு. போன வாரம் சாண்டிஸ்ல அந்த வெள்ளத்தால வந்து பயங்கர கஷ்டப்பட்டிருப்போம். வீடே கிடைக்காம தள்ளி சத்தரிச்சுட்டு இருந்திருப்போம். 20 வருஷம் ஓடிடுச்சியா வந்து அதுவே போட்ட நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு சொல்றீங்க. பயங்கர ரெஸ்பான்ஸ் வேற எல்லாருக்கும் நன்றி சொல்லிச்சு. அதன் தொடர்ச்சியா இனிமே வாரம் வந்து இந்த மாதிரி கேம் பிளே வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். பாரதி ஒரு தேசிய வியாதி. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஜேவும் டாமியும் வந்து ஒன்னா கை வைக்க போறாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி சேர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். அது என்ன போய் ஏதாவது போய் தெரியல. ஓவரா பேசாம வெளியில போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து ஜிடிஏ கேம்ஸ் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக தான் வந்து வாரம் போகலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஷூட் வந்து சண்டே போனா பிளான் பண்றேன். மிஸ் ஆகி மாற வச்சு அப்படின்னா மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓவரா பேசாம வெளியில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கேம் பிளே கந்தசாமி. ஓகே சோல்ஜர்ஸ், ஒரே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. போன வாரம் பார்த்துக்கிட்டு வந்து தண்ணி அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு, எந்தளவுக்கு வெள்ளம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு எல்லா தண்ணியை வந்து லெப்பிட்டு சீட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி திருப்பி விட்டானுங்களாமா. இப்போ தண்ணி அப்படி போயிடுச்சான். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வாட்டை ஓட்டுவோம். இன்றைய சவாரி என்ன என்று பார்ப்போம். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சித்தப்பா. நான் வந்து கஷ்டமாக இருக்கு சோல்ஜர்ஸ். ஞாபகார்த்தமாக இங்கே வச்சிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஆள். என் வீட்டுக்கு வந்து அதான் சோல்ஜர்ஸ். நானே என் வீட்டுக்கு வந்து தான் ஆகுது. இன்னும் நிறைய புக்கு இருக்கு, லெட்டர்லாம் இருக்கு. எல்லாம் அமைச்சான்னு தெரியல. சரி நம்ம கிளம்புவோம். பயண பசி சோல்ஜர்ஸ். என்ன பண்றது, சாப்பிட்டாது போவோம். சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? தலைவா 2 இட்லி 2 வடை கட்டு. அப்படி வடிக்கவா? இந்த மானங்கிட்ட பொறுப்பு எதுக்கு? ஆளை வச்சு என் கடையை காலி பண்ணல. யாரா நீங்க? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்கேன்? சில்லற காசு ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். ஸ்கெட்ச் துட்டையாவது சொல்லிட்டு சொல்லி நம்மகிட்டே காசு இருக்கிறாங்க. பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி சாடா வதர ஃபர்ஸ்ட் மாட ரேடியோ ஆஃப் பண்ணி டாப் ஸ்கெட்ச் பண்ணி. சார் ஃபர்ஸ்ட் போனீங்க சார், 200 ரூபாய் சார். முதல் சவாரி மங்களகரமாக ஆரம்பிப்போம். போகிறேன் இருமா. இருடா, வண்டி ஓட்டு போயிருங்கடா. ரொம்ப கோவப்படுறாங்க கடங்கத்தலை. ஏன்னு தெரியல. யாரா பொருள் வர்றது? போகும்போது பொருள் விட்டு போங்கடா, உசுர விட்டு போதாதீங்களா. பார்த்து போங்க. இவர குறுக வர்றது. சார், இந்த ஏரியால வண்டி ஓட்டுறதே வெறுப்பா இருக்குங்க. வர வர ஆட்டோ ஓட்டணும் வேணாம்டா தெரியல. ஆட்டோ ஓட்டணுமா வேணாம் தெரியுங்களாடா? பாருங்க, வரும்போது எவ்வளோ அழகா கொண்டு வந்தேன் வண்டி. இப்போ எப்படி ஆகி போச்சு பாருங்க. பார்த்தீங்களா மேலே நம்ம போண்டா கடை, கேக்கே போண்டா கடை. ஆக்சுவலி இதுவே புது போண்டா கடை தான். எப்படி நம்ம ஜிஎன்எஸ் போண்டா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்த வாரம் வந்து டாலர் மாத்திரம். டாக்ஸிக்காரில் மோசமானவங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து காசு இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கேன், நான் ஓட்டுற ஏரியாலே வண்டி ஓட்டக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி டாக்ஸிக்காரங்களாம் என் ஆட்டோக்கு ஆளே வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ காய் வண்டி போயிடுச்சு. என்னடா இன்ஸ்பிரேஷன் இருக்கு. எவ்வளவு தூரம் ஓட்டு போறது? ஒருவேளை நீங்க இறங்குறத தாண்டிட்டோமா? எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? 100 தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க. ஐயோ, நாங்கிறது 3 நாள் ஆகுமே. 3 நாள் ஆகுமா? போறதுக்குள்ள ஆட்டோ கண்டமாயிரும் போலியே. என்ன 44 கொடுத்துருக்க? 47 லட்சம் நல்லா பண்றது. பாரு, வண்டியா உன்னை கூட்டு வந்தா நாசமா போயிடுச்சு. சாவடி. ஐயோ போலீஸ்கார மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க. ஆட்டோ கடை வச்சிருக்கீங்க. அடா பாவீங்களா, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி 47 நாள் சம்பாதிச்ச சோல்ஜர்ஸ். 47 எவ்வளோ பாலாஜி? 47 இல்லாமல் எவ்வளோ இந்திய மதிப்பு எவ்வளோ? இது ஒரு 4000 ரூபாய் கிட்ட இருக்குமா? 4000 ரூபாய் சம்பாதிச்சேன். அதை வந்து தேவலாம அரெஸ்ட் பண்ணி பிடிட்டு விட்டு எடுக்க சோல்ஜர்ஸ். இருங்க, யாரோ கால் பண்றாங்க. எது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார். ஐயோ என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன். சிஜே எங்க பாஸ் உங்களை சந்திக்க ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நீங்க வாய்ஸ் சிட்டிக்கு கிளம்பி வாங்க. உங்களை வரவேற்க எங்க பாஸ் காத்துட்டு இருக்காரு. சோல்ஜர்ஸ், வாய்ஸ் சீட்ல நம்ம கூப்பிட்டுருக்காங்க சோல்ஜர்ஸ். எனக்கு தெரியல உண்மை எதுக்கு வாய்ஸ் சீட்ல கூப்பிடுறானுங்க. வாய்ஸ் சீட்ல யாரை கூப்பிட்டு பாடம்ல? வாய்ஸ் சீட்ல நமக்கு வேலை கிடையாது. வாய்ஸ் சீட்டுக்கு போகணும்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கு போனா வண்டி வேணும். பாஸ்போர்ட்லாம் நீதான் ராஜா எடுக்கணும். போலி பாஸ்போர்ட் வெளியே போடா இருக்கு. இந்த கேக்கே அர்த்தம் ஏற மாட்டான். நம்ம ஆட்டோல மட்டும் தான் ஏறுவான். ஆஹா, இது வேறயா? ஏர்போர்ட் ரூபா போறது. ஏர்போர்ட் ரூட் தெரியுமாடா உனக்கு? எங்க போன சொல்லு, காட்டுவா. ஆக்சுவலி வந்து பல பேர் பாலாஜி யாருன்னு கேட்குறீங்க. வந்தா பாலாஜி ரொம்ப தெரியும் மச்சான். ஓகேவா, கிளம்பு. All my friends are toxic, all ambitionless.
அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. ஏடா பாலாஜி எங்க ரூட் எங்க இருக்கு? இந்த பக்கம். ஒரு விஷயம் வேணும் வந்தா அடிக்கிறேன். சிஜே வீடு வந்து இங்க இருக்கு. இதான் ஏர்போர்ட்டா? நமக்கு எல்லா ரூட்டும் தெரியும். பட் எல்லாரும் வந்து இந்த ஏர்போர்ட் பக்கம் போனது கிடையாது, சவாயில் பக்கம் வந்தது கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மேடம் ஏர்போர்ட் பக்கம் தான் மேடம் போகிறேன். மேடம் ஏர்போர்ட் பக்கம் தான் மேடம் போகிறேன். நீங்களும் வரீங்களா மேடம்? உங்களை பார்த்ததே இல்லையா? நீங்கள் ஆளுங்களா மேடம்? வரீங்களா மேடம்? நீங்கள் ஆளும் பார்த்தீங்களா? மேடம் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறது? ஆட்டோக்காரன் அலைய ஒரு ஆளுங்க. ஏய் இது ஏர்போர்ட்டோட ஆர்பர் இது எப்படி? அடப்பா ஏர்போர்ட் ஆர்பர் வெடிக்காம சாரி தான் அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. ஓ இதான் ஏர்போர்ட்டா? எவ்வளோ பெரிய ஓகே சார். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எங்கே போயிட்டு டிக்கெட் எடுக்குன்னு தெரியல சார். இங்கே எப்படி சார் டிக்கெட் எடுக்கிறீங்களா சார்? சார் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாம். டிக்கெட் எங்கே போகலாம்? ஒய்சிட்டிக்கு போகிறோம். இன்னும் ஒருத்தர் கால் பண்ணி ஒய்சிட்டி ஏதாவது சொல்லியிருக்கான். ஸோ வந்து என்ன ஏதுன்னு தெரியல, எவனுக்கு ஹெல்ப்னு தெரியல. போய் பார்க்கலாம் எவன் அப்படின்ட்டு. A few minutes later. ஓகே சார். ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு வந்து ஆளுங்க யாரும் இல்லையா, புயல்ல எல்லாம் காணாமல் போயிட்டாங்களாம். அதனால் வந்து ஃப்ளைட் ஓட்டுக்கு யாராவது கூப்பிட்டாங்க, நானே ஓட்டு வந்துட்டேன். பாருங்க நமக்கு ஆட்டோ மட்டும் இல்லை, ஃப்ளைட் ஓட்ட தெரியும். பட் என்ன இருந்தாலும் இந்த வயசுல நம்மளை யாரும் கூப்பிட்டானே தெரில. ஏப்பா இது செம்மையாக இருக்குல்ல? உங்களை யார் இன்வைட் பண்ணா, எதுக்கு இவங்களை கூப்பிட்டானுங்க? இன்னுமே புரியலையே. யாரா நீ? யாரா என்ன கூப்பிட்டு யாரா நீ? டாமி கேங்க போற நீ? டாமி வந்திருக்காரா? தலைவா அங்க பார்த்தேடா, உன் பேரு தலைவா? டாமியா? ஆமா டாமி. எங்க பேரு டாமி தான் கூப்பிட்டது. வேற லெவல். ஐயோ பாத்துட்டே எங்க அண்ணனை பாத்துட்டே பேசிட்டே தொட்டுட்டே சோல்ஜர்ஸ் எவ்வளோ ஒருத்த கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். ஆனால் நம்ம டாமியோட கூப்பிட்டா நினச்சே பார்க்க முடியல. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, டாமியோட நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். என்னப்பா அமைதியா வர? ஏய் ஒண்ணுதான், எதுவும் பேச மாட்டேங்கிற? வாவ் இவன் அட்டாக் பண்றானுங்க. சோல்ஜர்ஸ் இப்போ நம்பவே முடியல. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்களேன். சொல்றது உண்மையை கடவுளான்னு தெரியல. கிளி தான் பார்த்துன்னு போல. கிளினிக் பார்க்கறேன் வலிக்குது. நிஜம்தான். இவன் நம்பவே முடியல. பாருங்க சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாசறான்றாங்க. ஒன்றும் அறிவிங்க பாருங்க. தலைவன் நம்மளை ஓசல் மரத்தில் அழிக்கிட்டு போகலாம். தலைவா வேற ஒரு தலைவா நீ. சோல்ஜர்ஸ் என்ன விஷயம்னா வந்து நம்ம டாமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படி தலைவனுக்கு ஒன்றுண்ணா தலையே போனாலும் வருவேண்டா அப்படின்ட்டு வந்து வந்திருக்கோம். ஸோ வந்து தலைவன் இங்கே அழிக்கிட்டு போயிருக்கான். ஓசல் ஹோட்டல் இன்னும் அப்படியே பல இருக்குதுங்க. பழைய காலத்து ஹோட்டல். இங்கே வந்து எத்தனை நாள் ஆகிறது. இங்கே பாருங்க அதே சேரு அதே கட்டில் இன்னும் டெவலப்பாமே இருக்கு ஹோட்டலில். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. ஓகே இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், எந்த அதிகமா போனா அந்த இடம் இங்க பாருங்க. போதுங்களா இவனை வெட்டி கட்டி வச்சிருக்கானுங்க. சி எவனையோ ஐயோ அதாவது வாயில குழந்தை சரி ஆக மாட்டேங்குது. வாங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், எவனையோ கொலை பண்ணி இங்க தொங்க விட்டுருக்கானுங்க. ஏய் யாரா நீ? இத்தனைக்கு சொல்ல முடியாதோ? சரி ஓகே, நம்ம வந்து நம்ம ரூம் முடியாது, வேற ரூமுக்கு போயிடும். ஓகே வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்புறமா போய் என்ன வேலை செய்வோம். இன்னும் வந்து டிராவல் பண்ணி களைப்பாக இருக்குது. 8 hours later. ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம வந்து காலை விடிஞ்சிருச்சு. அதனால் வந்து நம்ம தலைவன் டாமி கூப்பிட்டுருக்கான். என்ன எதுன்னு தெரில. நம்ம எது கேட்காம ஒரு 10 தூங்கிட்டோம். இப்போ என்ன எதுன்னு தெரியல, பார்த்து வந்துடலாம் தலைவன். ஏய் இங்கே பாரியா? ஓ நம்ம கேண்டி சைக்ஸோட ஒரு விளம்பரம் பழகை போல நாடு புதுப்படம் சூரியான போல பார்க்கவே செம்மையாக இருக்குது. படத்தை போட்டுருவாங்க. போலீஸ் என்னடா பண்ணுறீங்க? ஐயோ நம்ம ஏரியா மேல் போலியே எங்களுக்கு கலவரமா இருக்குது. இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சோல்ஜர்ஸ் இப்போ எங்கே போக போகிறோம்னா வந்து டாமியை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம டீன்னு போட்டுருப்பீங்களா, டீ ஃபார் டாமி. ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் T for tiger. தானடா, அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமாடா? ட்ராவல் பண்ண ஆச்சு. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியல. வந்து போய் பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்க வீடு வந்து விலைக்கு வருதான், வாங்கி போகலாம். டாமி சொல்லி டாமியை காணோம். என்னடா இது டாமியை காணுங்களா? Hey CJ, you never cease to amaze me. ஏய் நான் ஐயர் டாமி என்னடா? Crazy old டாமி ஆசையா வந்தா பரவாயில்லை சொல்லிட்டு. What are you talking about? ஏய் கேட்டு போய் டாமி எங்க போறா அவ சொல்லு. All men face, brother.
டேய் ஒன்று ஓடி தரானா? ஏய் சொல்லிட்டு போடா டேய். நான் வேற அலமேல ரெசைலான்ட்டு ரெசரை போட்டுன்னு வந்துட்டேன். நான் கொண்டு வந்தலாம் வேற ஃபைட்ல கலாம போயிடுச்சு. இந்த போட்டவன் மதிய மாட்டான் சொல்லிச்சு. அந்த கழுட்டு பையன் கண்டிப்பாக போயிட்டான். ரெசை மாத்திரம்டா. எனக்கு கழுட்டு பையன் சொல்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டாமி எங்கே இருப்பாருன்னா டாமி இங்கே இருப்பார். வந்து வந்துட்டோம். இந்த காசுக்கு இதெல்லாம் வீட்டை வாங்கி போடுறது. இது வாங்கியாச்சு. சூப்பரு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தலைவர் வந்து ஏர்போர்ட்ல பார்த்தாருங்க. பார்த்துட்டு கை குத்து பேசுறதுக்குள்ளே வந்து ஸ்டெப் ஓட்டாரு. வந்து என்னதான் தலைவன் என்னதான் பண்றான்றது வந்து பார்க்கணும். GTA 6ல அவன் தான் வரான்றானுங்க. இது GTA 6ல அந்த ஜேசன் இவர் தான் அப்பன்றானுங்க. எனக்கு தெரியல ஜேசன் யாரு அப்படின்னா டாமியோட கீப்போட பையன். அதே மாதிரி ட்ரெவர் யார் அப்படின்னா அதுவும் டாமியோட இன்னொரு கீப்போட பையன். டாமியோட கீப்புக்காக போறவங்கலாம் வந்து ஜிடில ஹீரோ ஆயிடுறானுங்க. யாருக்கு பிறந்தா எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். ஓகே சோல்ஜர்ஸ் கரெக்டாக இடத்துக்கு வந்து விட்டோம். போய் பார்க்கலாம். இது பாப்பா பட்டு மிட்நைட்டா, அதாவது மணி 4 தான் ஆகுதா. சோல்ஜர்ஸ் டாமி வந்து மிட்நைட்டில் தான் வருவாராம். ஏதோ மிட்நைட்டில் ஜோலி தான். அந்த ஜோலியில கூப்பிட்டுருக்காரு. அதை என்ன பண்ணலாம், மிட்நைட் ஆகிற வரைக்கும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. மிட்நைட் ஆக போகுது. சீக்கிரமாக போய் நம்ம டாமியை மீட் பண்ணலாம். அதை என்ன பண்ணுறான்னு தெரியல. Get in, CJ. Get in. இப்போ அப்படி திருப்பி துணி எடுத்துறாரு. நான் விட்ட வண்டி தான். ஒன்னா சோல்ஜர்ஸ் நானா வந்து மிட் நைட்டுக்குள்ள வந்து தலைவன் வந்து சரக்கு எடுத்தான். சரக்கு எடுத்து போய் என்ன பண்ணா ஹெலிபேட்ல வைக்கணுமா. அதில் வந்து மாஃபியாலாம் சுற்றுறானுங்களாம். ஃபுல் சரக்கு இங்கே தான் இருக்குதான். தலைவனுக்காக எத்திரி போயிட்டு நம்ம சேக்கடை எடுத்தா சேர்க்க போகிறோம். தலைவன் பாரியா மேலே ஏறிட்டான். தலைவா வண்டிக்குள்ள ஏறு தலைவா. செத்தனை போற முழங்கால் செத்தவன் தான் உட்காருவான். தெரியுதா நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். யாரா நீங்க வந்து அதான் பாத்தீங்களா எல்லா விஷயத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆர்டர் பண்றான். அடிச்சு தூக்கு. எல்லாம் போட்டு மற்ற பேரை போட்டு தலைவா நீ. ஐயோ வண்டியை வச்சிரும் போலியே போறதுக்குள்ள. இறந்திடவா நீ பிறந்தாய். வெடிச்சிருச்சு சோல்ஜர்ஸ், வெடிச்சு போச்சு. ஆடா பாவிலாடே, ஒரு வண்டி அழகா எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்குள்ள இது பயில வந்து மொத்தத்தை காலி பண்ணிட்டீங்களா. ஆமா இது சொன்ன குறைச்ச இல்லை. வந்துட்டாரு தண்ணி இருக்கு. எங்கடா போனா? டேய் அவன் செத்துட்டான்டா. நான் மறுபடியும் போயிட்டு இன்னொரு வண்டி ஏற்றிக்கிட்டு ஒழுங்காக சேர்க்கணும். அதான் முக்கியமான வேலையை. மறுபடியும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். இந்த வாட்டி டாமி வேலை கொடுப்பானான்னு தெரில. என்னடா இன்னுமே ஆகலை. 12 மணி தான் வரணும். 1 மணி ரோடா டைமில் தீ வைக்க. A few hours later. Get in, CJ. Get in. ஓகே தலைவா, அதுக்காக வண்டி போட்டுற தலைவா. அதே மாதிரி வண்டி ஏற்றான். எந்த இடத்துக்கு இவங்க போறானுங்க? இருங்க மேப்ல பார்க்கலாம். இந்த இடத்துல போறானுங்க. எங்கதான் இருக்கேன் மேப் எதுவும் சுருங்கதான். அட கடவுளே, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகணும். பக்கத்து ஐலாண்டுக்கு போகணும். என்னடா இது ஃபர்ஸ்ட் மிஸ் இவ்வளவுலாக தெரியுங்க. போறதுக்குள்ளே போட்டுருவானுங்களே. வண்டி எங்கேயுமே இடிக்காம கரெக்டா கொண்டு போக வேண்டும். சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பாகி போச்சு. இந்த வாட்டி பாருங்க, நான் ஆடுற ஆட்டத்துல தெரிக்க போகுது பாருங்க. டாமி வந்து வாங்கடா என்ன சோல்ஜர்ஸ். தலைவர் சரக்கத்துல வருங்க. ஓகே பண்ணிட்டுறோம் சோல்ஜர்ஸ். போகலாம். இல்லை வண்டி இருக்கிறது. யாரா நீங்க? இப்பதான் உன்னை போட்டு அதுக்கட்டி இன்னொரு கேங் வர. என்னப்பா தம்பி? தலைவாடி கவலை, நான் பார்த்துறேன். தப்பாய் போச்சு.
கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு வந்து மொத்தம் காலியாக போயிடுச்சு. தலைவா நீ கவலைப்படாத. Get in, CJ. Get in. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஐயோ மறுபடி கழட்டிக்கிச்சே. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. விருப்பாக சொல்லிச்சு செத்தவாடி கஷ்டப்பட்டு புஸ்தகம் கொடுத்து போட்டு அந்த மறுபடி அவுட் ஆகி போச்சு. 2000 years later. ஆண்டவா எவ்வளோ நேரமே அவனை எத்தவாட்டி ஆட்டம் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மிஸ்ஸே எவ்வளோ கொடூரமான மிஸ்ஸாக கொடுத்துக்கிறதுனால நியாயமோட இது. டாமி இவனை பெரிய மேட்ச் நம்பி வந்தா இவ்வளோ கஷ்டமான குடிவையா. நான் வானே ஏதோ சாலரிஸில் ஆட்டோ ஓடி பொழைச்சிட்டு இருந்தேன். என்ன கூட்டம் இவ்வளோ பேர் ஆடி ஓட்ட சொல்கிறீங்க நியாயமா? அப்படின்னாலும் சொல்ஜிஸ் மனம் தரவாமல் வந்து நம்ம தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செஞ்சு திரும்பிடாத போயிடாத ஓகே இருந்து அப்படியே நல்ல அப்படியே பார்க்கலாம் அப்படியே குழந்தைல அப்படியே ஈடு பார்க்கலாம். அப்பா ஆட கடவுளே ஆடா பாவிலாடே. இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. தலைவர் வண்டி எடுத்து கிளம்பிட்டான் போல. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு மிஷினுக்கு. இன்னைக்கு இது போதும். இதுக்கு மேலே ஆனா அவ்வளோதான். அங்கே பாருங்கள் மணிக்கே 12 ஆகி போச்சு. பாடி தேடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா ஜாலியாக பொருள் எடுத்துக்கிட்டு அப்படியே வயசுட்டே வர வந்துட்டு இருக்காரு. அதான் எங்கே போகிறேன் தெரியலையே. எங்கடா போகிறேன் வண்டி வயசுக்கு தாண்டி இங்கே போயிட்டு இருக்குது. ஓகே தலையை வந்து பொருள் எடுத்து வெளியூர் ஓட்டான். இதுதான் சேரா டைம். அவன் அனுமதி இல்லாமல் அவன் மாளிகைக்கு போகிறதுக்கு. இப்போ போவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதை கூப்பிட்டு போகிறேன். ஓகே டேய் ஆடா இவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துருக்கான். 800 100 தருவானுங்க. 100ல் 1000 தான் கொடுப்பானுங்க. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்துருக்கான். ஓகே சோல்ஜர்ஸ் டாமி வந்து ஊரை விட்டு ஓட்டான். அப்படின்னு பொருள் மாத்திர விஷயமா வந்து வெளியூர் போயிருக்கான். அவன் வரத்துக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். சும்மா தான் வந்தான். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் தலைவிழா பார்த்து எல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம வந்து டாமி தேவையான செஞ்சு கொடுத்துட்டோம். டாமி வந்து பொருள் எடுத்து ஓட்டான். வர அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டை வந்து கொள்ளடிய குரூப் பிளான் பண்ணியிருக்குது. இது வந்து அதை போய் தடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ கிடையாது. எப்போ அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பார்ட் 2 போடுறேன் அடுத்த வாரம். மறக்காம அதே டைம் வந்துருக்கு. அடுத்த வாரம் போயிட்டு டாமியோட இடத்த வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி டாமி வந்து உதவி பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ் இதெல்லாம் நான் கடையை சாத்திக்கிறேன். போண்டா கடையில் வியாபாரம்லாம் ஓவரு. மணி பாருங்க கே வந்து மணி 10:15 ஆகுது. தெரியல உங்களுக்கு. இந்த பாருங்க மணி 10:15 ஆகுது. வீட்டுக்கு போகணும் சோல்ஜர்ஸ். உடனே தேர்வா சோல்ஜர்ஸ் இல்லை சோறு போட மாட்டோம் சோல்ஜர்ஸ். இல்லை பட்டியை வைத்து ஈர்த்து தான் இது படுக்கணும். அதனால வந்து சீக்கிரமாக கடையை சாத்தி கிளம்புகிறேன். இந்த கேம் பிளே வீடியோ வந்து வாரம் போடலாம். ரெகுலர் ஷோவாக முடிவு பண்ணிருக்கேன். அதனால இந்த GTA Vice Cityக்குள்ள GTA கேம்களுக்குள்ள என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கேம் பிளேவா போடுறேன். இந்த மாதிரி இதுதாம்மா இந்த மாதிரி டாமி சிஜி ஒன்று சேர்ந்துட்டாங்களாமா சிவனோ சத்தியம் சேர்ந்தாமா சிடா அப்படி மாசம் ஆயிட்டாங்களாமா அப்படின்ட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் Vice City 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியாது இல்லையா. 10 வருஷம் கழிச்சு மோசமாகுது. மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி GTA கண்டென்ட் சொல்லி நம்ம சேனல்ல இருக்குது. இதுக்கு மாதிரி கேம்ஸ்லாம் வரும். கேம் ஸ்டோரிலாம் வரும். அது வந்து கேம்ஸ் அடுத்த வாரம் வரும். சரி ஓகே சோல்ஜர்ஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.